ரிப்போர்ட்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் இதை வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரிப்போர்ட்ஸில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஹோல்டிங் சம்மரி. இதில் நீங்கள் பர்டிகுலராக ஒரு டேட்டுக்கு மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே எப்படின்னா ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் ஒரு டேட் டு இன்னொரு டேட் வந்து நம்மளால் பார்க்க முடியும். பட் ஆனால் இங்கே ஹோல்டிங் சம்மரிக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பர்டிகுலராக ஒரு டேட் கூட நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டேட்டில் நீங்கள் என்னென்ன ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல லிஸ்ட் ஆகும். அட் த சேம் வே இதையும் நீங்கள் 2 டைப்பில் டவுன்லோட் பண்ணலாம். ஒன்று CSV, இன்னொன்று வந்து எக்ஸல் ஃபார்மேட். இதுக்கடுத்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் ஃபஸ்ட்டு எல்லாருமே நம்ம செக் பண்ணுறது. இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறதுக்குள்ள ரியலைஸ்ட் அண்ட் அன்ரியலைஸ்ட் ரெண்டுமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். இப்போது இந்த ஒரு பர்டிகுலர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எடுத்துக்கலாம் ஸ்கிரிப்டை, அதாவது நிப்பான் நிஃப்டி 50 ETF, அதாவது நிஃப்டி பீஸ். இதில் நான் பை குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 49, ஓகே, செல் குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 5. அப்போது இதில் வந்துட்டு ஓவராலாக ரியலைஸ் பண்ண ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 27 rupees. அதுக்கான பர்சன்டேஜ் இருக்கும். அட் த சேம் வே அன்ரியலைஸ்ட் ஆல்ரெடி நான் இன்னும் செல் பண்ணாமல் வச்சுருக்கிறதுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். இதுதான் முக்கியமான விஷயம். இதுலேயுமே நீங்கள் எந்த ஃபைனான்ஷியல் இயர் உங்களுக்கு வேணுமோ ஸோ அதை இந்த இடத்துல வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அட் த சேம் வே டேட்ஸும் நீங்கள் இந்த இடத்துல மாற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து குயிக் ஸ்னாப்ஷாட். ஸோ இதில் வந்து 2 P&L இருக்குது. ஒன்று வந்து கிராஸ் P&L, இன்னொன்று வந்து நெட் P&L. இப்போ கிராஸ் P&L அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டோட்டல் சார்ஜஸும் ப்ரோக்கரேஜும் மைனஸ் பண்ணாத ஒரு அமௌண்ட் தான் வந்துட்டு இந்த கிராஸ் P&L ஷோ ஆகும். ஆனால் நெட் P&L அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு இந்த கிராஸ் P&L இருந்து இந்த டோட்டல் சார்ஜஸும் ப்ரோக்கரேஜஸும் மைனஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நெட் P&L காட்டும். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.